என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃப்ரெண்ட்லி நெபினா ஜஸ்டிஸ். இன்றைக்கான ஷூட்டிங் ஸ்பாட் ப்ளாகிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்றல் என்னை தொடும் அந்த சீரியல் தான். ஸோ 5:30 பிக்கப் சொன்னாங்க ஒரு இடத்துல. ஸோ வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு தெரில. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சண்டே வேறு. நான் வேறு அடுக்க கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி நாள் எப்படி போக்குன்னு தெரில. பிகாஸ் என் வீட்டில் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர். கேப் வந்து பிக்கப் பண்ணுன்னு சொன்னாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி வ்ளாகிங் வீடியோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம், நல்லா போதா இல்லையான்ட்டு. இந்த வீடியோ ஃபஸ்ட்டில் வந்து பார்க்குறேங்க. ஏன்னா எல்லா வீடியோஸும் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க ட்ராவல் பண்ணலாம். இப்போ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு நான் வந்துட்டேன். சரி, கேப் பிக்கப்புக்கு நான் வெயிட்டிங். பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி போச்சுன்ட்டு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் கோலாரான ஆர்டிஸ்ட்டு மீட் பண்ணுறேன்னு என்ன மீட் பண்ணுறேன்னு தெரியல. வர வரைக்கும் பார்க்கலாம் நம்ம. ஸோ கார் அங்கே இருக்குது எனக்கு. ஆனால் வீட்டுக்கு எத்தனை மணி கார் போகிறோன்னு தெரியலையே. சரி, பார்க்கலாம் நம்ம. ஒரு வழியாக காஞ்சிபுரம் வந்தாச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கிராமத்தை நான் பார்த்ததில்ல. இப்போ எங்கள் ஊரோட கிராமமாக இருக்குது. முண்டியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்துட்டேன். காலையில் 5 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு வண்டி எடுத்து கடைசியாக இப்போ 8:30 வந்து இறங்கியிருக்கிறேன் ஸ்பாட்டுக்கு. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனதான் தெரியல இன்றைக்கி. என்னது இது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது. சரி, இதுதான் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டு. அந்த தள்ளுவண்டியில் தான் இப்போ ஆர்டிஸ்ட்டே சாப்பிட்டு இருக்கிறாங்க. உங்களை காட்டுறோம் பாருங்கள், தெரியுதா? ஆர்டிஸ்ட்டு அங்கே தான் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு வேலையை வந்துட்டான். காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பாடு சாப்பிட்ற டைமில் சாப்பிட்ற டைம். சரி, இப்போ ஒரு வழியாக நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் வரைக்கும் முடிச்சாச்சு. டைம் எத்தனை தெரியுமா? சரியாக 11 மணி. ஆல் ஆர் சிட்டிங். 11 மணிக்கு வேலையை முடிச்சுக்கிறோம்ப்பா. இது ஒரு கோயில் ஷூட்டு. வேலை அதிகம் பண்ணுறீங்க. சரி, எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்களா? எல்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அசிஸ்டண்ட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நான் இருக்கிறது பட்சம் காஞ்சிபுரத்தில் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஐடியா எல்லாருக்கும் முடிச்சாச்சு. பட் வேலை அதிகம் பண்ணிக்கு கொஞ்சம் செம வெயில். யூடியூப்பில் பார்த்துட்டாரா, அது வரைக்கும் நல்லது. ஏதாவது சொல்கிறீங்களா? நல்லா பண்ணியிருக்குது. பேசுறது என்ன பேசுறது? ஓன் பப்ளிசிட்டி. நான் என்ன பண்ணாருன்னு கேட்டார். நான் யூடியூபர்னு சொன்னேன். ஏதாவது சொல்கிறேன். என்ன சொல்லணும் சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். ஐயோ, இஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம பேசிட்டு அப்படியே நீங்கள் நைட்டு போட்டு ஷூட்டிங் ஸ்பாட் எடுக்கும்போது மக்கள் கூட்டம் எப்படித்தமாக இருக்கும்? இப்படித்தான் கூட்டமாக இருக்கும் மக்கள் கூட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 நாள் ஷூட்டு சொன்னாங்க. ஆனால் நைட்டு 11 மணிக்கு கொண்டு போகிறாங்களா? தெரியுதா? கூட்டம் தெளிவாக கட்ட இருக்கு. வேடிக்கை பார்க்குறாங்க.
என்ன தெரியுமா, இதுதான் உளுந்தம்பருப்பா. இதில் தான் உளுந்தம்பருப்பு எடுப்பாங்களா? ஆமாம், இதில் தான் எடுப்பேன்னு சொன்னாங்களே. உளுந்தம்பருப்பா இது? இதில் தான் உளுந்தம்பருப்பு வருமா பாருங்க. ஆமாம், உளுந்தம்பருப்பா. ஸ்மெல் அப்படி தான் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆர்டிஸ்ட் அந்த நேரத்தை நடக்குது தான் நடக்கும். ஆர்டிஸ்ட் வருவாங்க, எல்லோரும் அங்கே ஃபோட்டோ எடுப்பாங்க, எல்லாம் தெரியுதா க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ. சரி, இப்போ ஒரு வழியாக நான் சாப்பாடு சாப்பிட்டு மத்தியானம் இடத்த பார்க்குறீங்களா? காஞ்சிபுரத்தில் பசிக்குதுன்னு சொல்லி அப்படியே வந்துட்டேன் நான் பாட்டுக்கு. பட் ரூட் தெரியுமான்னு தெரில. இருப்பேன் இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி, அப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். அங்கே எல்லாம் சாப்பிட்டு தூங்குவாங்க, நம்ம போய் அமைதியாக கண்டி. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரில. சரி, பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து தென்றல் வந்து நேற்று காஸ்டியூமர் சரவணன். ஓகே, ஜாலியாக பேசுங்கண்ணா. நார்மலாகவே பேட்டிலாம் நல்லா ஜாலியாக பேசுனா என்னதான் பேசுறது. அவர் ஒரு ஜீவன் மாதிரி இருக்கார். காக்கா ஜீவன் மாதிரி ஹேர் ஸ்டைலாம் வச்சு சூப்பராக இருக்கார். வேறு நெட்டில் போயிட்டு நாளைக்கு போடுவேன். அப்படியா? சரி சரி, போடு போடு போடு. அவங்க மீண்டும் ஒரு இடம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். இங்கே என்ன இருக்கிறீங்க? ஓகே, சரி, இவர்கிட்ட எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா. இப்படி தான் வீடியோ, இது வந்து ஓன் வீடியோ. இந்த மாதிரி ஓன் வீடியோ சேர்த்து நம்ம பார்த்தோம்னா ஒரு 1000 பேர் பார்த்தோம், 100 ரூபா அக்கௌண்ட் வந்துடும். அதை விட்டுட்டு நம்ம இந்த சினிமா வீடியோஸு, சினிமா சம்மந்தப்பட்டது போட்டோன்னா 1 கோடி 10 பேர் பார்த்தாலும் நமக்கு சரி பார்க்கலாம் அவங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரியாவில் குரங்குன்னு வந்திருக்கு. குரங்கு இன்றைக்கி விலாகிங்கில் என்னென்னலாம் நடக்குது பாருங்கள். ஆமாம், எல்லாம் ஜூடி மேம்தோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. தெரியுதா ஜூடி மேம்? இப்படி தான் தனியாக ஷூட்டிங் எடுத்து இப்படி தான் நடக்கும் போல் பார்த்துட்டே இருக்காங்க. நல்லா இருக்குதுல்ல? அவர் யாருன்னு தெரியுமா? திரும்ப தெரியும். இது ஒன்று ஸ்டாப் ஆக மணி பார்த்தீங்கன்னா ஸோ காய்ஸ், முடி வர மாதிரி இருக்கா? சரி விடுங்க, இந்த இடத்துல முடி மட்டும் அன்னி மாதிரி கடைசியாக மாறிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட் தென்றல் வந்து அனைத்துடன் சீரியல் தான். காஞ்சிபுரத்தில் வந்திருக்கேன். இங்கே வந்துட்டு தான் தெரியுது ஒன்றும் கிராமமாக தான் இருக்குது. நம்ம 2023 இருக்கோம். பட் நீங்கள் பார்த்தீங்கல்ல சீரியலுக்கே எவ்வளோ கூட்டம்ட்டு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஒரே க்ரௌடு, ஒரே கூட்டம்.
என்ன பண்ணுறது தெரில எனக்கு. நான் இந்த மாதிரி இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸாக பண்ணுறேன். ஆனால் நம்ம 2023 இருக்கோம். சினிமா படத்தால் தான் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சினிமா படத்தை எடுத்தாலும் பார்த்துருக்கிற கூட்டம் வந்து இப்போ தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு. ஏதோ வளருன்னு நினைக்காதீங்க, பிகாஸ் நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கே அப்படின்னா இப்போ மூவி ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியாது, கால் பண்ணி சொந்தக்காரெலாம் கால் பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. எப்போ விடுவாங்கன்னு தெரில. ஸோ பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரி 8 மணி ஆகுது. 8 மணிக்கு என்ன நடக்குதுன்னா தெரியுதா, ஒரு நாடக சீன் மாதிரி சீரியலில் போயிட்டு செம க்ரௌடு. ஷூட்டிங் எல்லாம் பேக்கப் ஆகிடுச்சு தெரியுதா, எல்லாம் பேக்கப் ஆகிடுச்சு. இதில் ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு என்னென்னு அவங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்கண்ணா. தம்பி இது சீரியல்ல நான் படமா சீரியல் என்ன நான் விஜய் டிவியில் போதா டெய்லி 3 மணிக்கு இதை கேட்கறதுக்கு நான் இங்கிருந்து கூப்பிட்டீங்களா? அப்படி இல்லை, நான் உள்ளே வரல, அதனால இன்னும் கூப்பிட்டேன். 2 ஒன்று தான். 2 ஒன்று தானே? எப்படி அங்கேருந்து உங்களுக்கு நீங்கள் கூப்பிட்டதால் தான் இங்கே வந்தேன். ரைட்டு. ஒரு தம்பியை கூப்பிட்டு ஜென்ரல் வந்து என்னை சரி, தம்பி கூப்பிட்டு தெரிஞ்சுக்கலான்னு அது இடையே நிற்கிறேன். நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அதனால உனக்கு அப்படி டீசன்ட் செம கிரேட். ஜென்ரல் வந்து எண்ணெய் தொடும். எந்த சேனல் தெரியல, யூடியூப்பில் போட்டு பாருங்கள். சன் டிவிலாம் ஸ்டார் விஜயா இருக்கும். எத்தனை நாள் எடுக்க போகிறாங்க? அவ்வளோதான், இன்னையோட எல்லாம் ஓடிடுவோம். இன்னைக்கு ஒரு நாள் தான். வேறு என்ன ஊரில் எடுப்பீங்க? சென்னையில். கிராமத்தில் எங்கே இல்லை? சென்னையிலேயே நிறைய கிராமம் இருக்குது. அதோட 90 சென்னையில் கிராமம் எது ஆகுது இருக்குண்ணா. நீங்கள் வேறு ஸோ இப்போ ஒரு வழியாக ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு. ஷூட்டிங் முடிஞ்ச டைமிங் பார்த்தீங்கன்னா 9:21. இங்கே ஒரு பெரிய கூத்து நடந்துச்சு. அது என்ன கூத்துன்னு சொல்லவா, காட்டுறோம் உங்களுக்கு. அவங்களும் பாருங்க. எல்லோரும் அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து எல்லோரும் டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்குன்னு தான் நினைக்கிறேன். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. செம காமெடியாக போயிடுச்சுடு. ஸோ இது தான் ஷூட்டிங் ஸ்பாட். பேக்கப் ஆகிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 9:50. பட் வண்டிக்கு வெயிட்டிங். சீரியல் எப்படி தான் நடக்கும்பா, தெரியுதா? ஒரு ஃபோட்டோ காட்டுறோம் பாருங்க சைடில். அப்படி இருந்தால் இடம் இப்படி ஆகிடுச்சு. நான் ஒன்று வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். போகிற வழியில் பசிச்சிச்சான். ஸோ அதனால ஹோட்டலில் இறங்கி பிரியாணி காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று நான் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கேன். வீட்டுக்கு போக 1 மணி ஆகும். ரைஸ். ஸோ இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி சாப்பிட்றேன் 2 மணிக்கு. குறைய சொல்லுங்க. வீடியோ ஓடும்போது எல்லாமே
ஸோ இப்போ ஒரு வழியாக 1 மணிக்கு இங்கே ரீச் ஆகிருக்கிறேண்ணா. 1 o'clock 1 மணிக்கு ரீச் ஆகிக்கிறேன்ப்பா நான். 1 மணி என்ன பண்ணுறது? சரி ஓகே, இப்போ கிளம்பலாம் நம்ம. My name is. My name is.